தூத்துக்குடியில் உள்ள பனி அன்னையின் பேராலயம் இந்தியாவின் தமிழ்நாட்டின் தூத்துக்குடியில் அமைந்துள்ள ஒரு சிறிய பேராலயமாகும். இது பனி அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்தியாவின் கத்தோலிக்க யாத்திரை மையங்களில் ஒன்றாகும். இது அன்னை மரியாவுக்கு வழங்கப்படும் பட்டமாகும். இன்று வரை கடலோர மக்கள் அவரை அன்பாக சாண்டா மரியா தாஸ் நெவிஸ், சென்ஹோரா டாஸ் நெவிஸ் என்று அழைக்கிறார்கள். அதாவது போர்த்துகீசிய மொழியில் பனி அன்னை என்று பொருள். இந்த ஆலயத்தின் பெயர் ரோமில் உள்ள பசிலிக்கா டி சாண்டா மரியாமாகியோர் என்பதை குறிக்கிறது. இந்த இடம் போர்த்துகீசிய கட்டிடக்கலை மற்றும் போர்த்துகீசிய பிரார்த்தனைகளுக்கு பெயர் பெற்றது. இப்போது இது தமிழ்நாட்டின் குறிப்பிடத்தக்க யாத்ரீக தலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 1538ஆம் ஆண்டில் புனித பீட்டர் தேவாலயம் முதல் திருச்சபை அருட்தந்தை பீட்டர் கோன்சால்வேஸை முதல் திருச்சபை பாதிரியாராக கொண்டு கட்டப்பட்டது. ஜூன் 9, 1555 அன்று அன்னை மரியாவின் அற்புத சிலை சாண்டா ஹெலினா என்ற கப்பல் மூலம் தூத்துக்குடியை வந்தடைந்தது. 1658ஆம் ஆண்டில் பேர்ல் ஃபிஷரி கடற்கரையில் புனித திருப்பலி கொண்டாடுவது தடை செய்யப்பட்டது. பறவர்களை தங்கள் சொந்த நம்பிக்கைக்கு மாற்ற டச்சுக்காரர்கள் அனைத்து வழிகளிலும் முயன்றனர். ஆனால் பறவர்கள் தங்கள் கத்தோலிக்க நம்பிக்கையில் உறுதியாக இருந்ததால் அவர்களின் அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்தன. பறவர்கள் சிலையை பாதுகாக்க வெவ்வேறு இடங்களுக்கு மாற்றினர். ஏப்ரல் 4, 1704 அன்று தூத்துக்குடி மற்றும் சுற்றியுள்ள கிராமங்கள் பலத்த இடியிலிருந்து அன்னை மரியாளால் அற்புதமாக காப்பாற்றப்பட்டன. 1713ஆம் ஆண்டில் தூத்துக்குடியில் ஒரு புதிய தேவாலயம் கட்டப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டது. இது பனிமகள் அன்னையின் பசிலிக்காவாக மாறியது. தேவாலயத்தில் நடைபெறும் குறிப்பிடத்தக்க பொன் விழாக்களில் முதலாவது 1720இல் தொடங்கியது. பறவர் உயரடுக்குகள் அன்னை மரியாளின் சிலையை வைக்க ஒரு தங்க காரை கட்டவும் 10 நாள் திருவிழாவை நடத்தவும் உத்தரவிட்டனர். அந்த கார் 1806 வரை பயன்படுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்றும் பயன்படுத்தப்படும் காரை கட்டும் பணி தொடங்கியது. 1982ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி போப் 2ஆம் ஜான் பால் பெர்வெனுஸ்டா என்ற அப்போஸ்தலிக்க கடிதத்தில் இந்த கட்டிடத்தை ஒரு சிறிய பசிலிக்காவாக உயர்த்தினார்.